இயேசுவையே புறக்கணிச்சிட்டான் அப்படின்னா நம்மளெல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நல்லவரையே உலகம் என்ன செஞ்சிட்டு நமக்கு ஆண்டவர் டைட்டில் என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள். அதே லூயா, நமக்கு பைபிள் என்ன பேர் கொடுத்துருக்கு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும். அப்போ நல்லதையே செஞ்ச இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க? புறக்கணிச்சிட்டாங்கன்னா நம்மளை விட்டு வைப்பாங்களா? சொல்லுங்க. இந்த உலகம் அப்படிதான் என்ன செய்யும் இருக்கும். புறக்கணிப்புலாம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் தற்ரூபமாக சந்திச்சிருக்கிறார். அப்படிதானே? அவன் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சீசர்களோடு சேர பார்த்தா நீ போன்னு விரட்டுறான். உடனே நம்ப முடியாது. நீ ரசிக்க முடியா ரசிக்கப்பலையா யாருக்கு தெரியுன்றான். பர்னபான்னு ஒருத்தன் வந்து அவன் இவனுடைய சாட்சியெல்லாம் கேட்டு, எப்பா இவனை நம்புங்க, இவன் நல்லவன் தான் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம உண்மையை சொன்னாலும் இந்த உலகம் சில நேரத்தில் என்ன செய்யாது? நம்பாது, ஏற்றுக்கொள்ளாது, புறக்கணிச்சிடும். நம்ம நல்லது செஞ்சாலும் என்ன செய்யாது? இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எப்பவும் இதுக்கெல்லாம் ரிஜெக்ஷனுக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். எல்லாரும் வாங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. எப்பவும் உங்களுக்கு கதவுலாம் என்ன செஞ்சுருக்காது? திறந்துருக்காது. எப்பவும் எல்லா முகத்திலையும் என்ன இருக்காது? சிரிப்புலாம் என்ன செய்யாது? இருக்காது. ரிஜெக்ஷன்லாம் என்ன செய்யும்? இருக்கும். எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுட்டு போயிடணும்? நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடணும். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.